ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா பொங்கல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து அம்மா சொல்லுவாங்க. இப்போ ரவா பொங்கல் செய்கிறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, 1 கப் ரவா, தாளிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், பெருங்காயம். இப்போ பார்க்கலாம் எப்படி செய்ய. இப்போ பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்பவும் வறுத்துக்க வேணாம். நல்லா வறுத்தாச்சு. இது ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான ரவையும் பாசிப்பருப்பும் போட்டு ரவா பொங்கல் செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பும் ரவையும். ரவை நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ரவையை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் தண்ணி விட்டு பாயில் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். வெந்நீர் கொதித்த உடனே இந்த பாசிப்பருப்பில் போட்டு நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாசிப்பருப்பு வெந்துருச்சு. 2 விசில் வச்சு எடுத்ததில் 2 கப் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வெந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாசிப்பருப்போட ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே ரவையும் பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது தாளித்து போடுறதுக்கு நான் வந்து நெய் வச்சுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு வாசனை வந்ததும் நமக்கு ரெடியான ரவா பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட கூட நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்து தாளித்து போட்டுக்கலாம். ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒட்டாமல் வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் பொங்கல் இருக்கணும். இப்படி எடுத்து போட்டால் ஒட்டாமல் வரணும். இப்போ ரவா பொங்கலுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு ஈஸியான சாம்பார் செய்யலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துருக்கோம்.
வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கேரட்னா இந்த வெங்காயம் தக்காளி கேரட் இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடி. சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் கேரட்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். நமக்கு இப்போ ரவா பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.